திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு? பாரதிய ஜனதா கட்சி. திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் 1440 கோடி ரூபாய் யாரு மேல இருக்கு? எம் மேல. கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட். இந்த செகண்ட் ரேஸே இல்ல. எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 10% கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல. வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்னு அனலைஸ் பண்ணி பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார்? ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார்? ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார்? இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார்? ஆனா என்ன போச்சுன்னா, வாய் வியாபாரிகளுக்கு என்னன்னா, மாமனார் பணம் இருக்கு, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்கு, மைக் ஓசியில வந்துருது. மாமனார் பணம் பின்னாடி இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்க வேலை பார்த்தாங்க? சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமென மதிச்சு புல்லட்டை எழுத்து நின்னாங்களா? கிடையாது. சோசியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில். என் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் 1 ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது. 1 ரூபாய். ஏன்? பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை. டே 1ல இருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1ல இருந்து எப்ப வந்து இங்க பிஎஃப்ஜில படிச்சுட்டு ஐஎம் லக்னோல முடிச்சனோ அப்ப இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான். என் சம்பளம் 10 ஆண்டு காலம். அதன் பிறகு விட்டு